ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் மினி பீட்சா. இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கோம், க்யூப் சீஸ் துருவி எடுத்து வச்சுருக்கேன், இட்டாலியன் சீஸ்லிங் எடுத்திருக்கேன், சில்லி சாஸ் எடுத்திருக்கேன், பீட்சா சாஸ், மயோனட்ஸ், சில்லி ஃப்ளிக்ஸ். இப்போ இது எல்லாமே வேறு ஒரு பவுலில் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வேறு ஒரு பிளேட்டில் ப்ரெட் எடுத்திருக்கேன். இந்த ப்ரெட்டு நமக்கு எந்த சைஸு தேவையோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த சைஸ் நான் எடுத்திருக்கேன். எனக்கு தேவையான சைஸை நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் பீட்சா சாஸ் அது ஃபுல்லாக தடவிடணும். ஃபுல்லாக எல்லா பக்கமும் வர மாதிரி தடவிக்கோங்க. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை இப்போ அதில் ஒரு ஸ்பூன் வைக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இது கூட குடமிளகாலாம் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற மிக்ஸ் மட்டும் வச்சு நான் இதை பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு தவா எடுத்திருக்கேன். இப்போ அந்த தவாவில் இப்போ ஒவ்வொரு பீட்சாவாக எடுத்து வச்சு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிக்கணும். மூடி வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் கழிஞ்சு எடுத்து பாருங்கள். அது நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்குது, உங்களுக்கே நல்லா தெரியுது இல்லையா? இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. மினி பீட்சா ரெடி. இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.